Hi everyone, welcome to another episode of Candid Talks with Problem Girl. இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஷாலி ஸ்ரீதர் பாபு இருக்காங்க. She is the Vice President of NatWest Company. She is a public speaker and also a communication coach. So women and career அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஏதாச்சும் பாட்காஸ்ட் நினச்சிங்கன்னா I think this is the one for you. So welcome today ma'am. Thank you Uma for hosting me. I know like we had been like planning this back and forth. Yes. And after 1 month of planning இன்னைக்கு தான் இது நடந்துருக்கு. Finally it's happening. I'm also excited. Yeah. எனக்கு பர்சனலாக நிறையா இந்த கரியர் டெவலப்மெண்ட் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு மேம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கும் போது ஓகே நம்ம இதை பற்றி பேசுனதே இல்லையே, நானும் இதில் நிறையா கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இட்ஸ் மை ஹானர் அண்ட் மை ப்ளஷர் டு ஹேவ் யூ ஹியர் டுடே. Thank you so much. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் மேம், லைக் நமக்கு உங்களை பற்றி தெரியாத ஆடியன்ஸ்க்கு லைக் ஹவு டு யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்? I'm Vaishali Sridhar Babu. I'm a Vice President at NatWest Group. I'm also a public speaker, a communication coach. I'm very passionate about engineering, things of public speaking. So these are the two things that I always keep my mind into it. The other thing I'm very fond of is mentoring, especially people who want to improve their communication aspects. Because நிறைய இடத்துல எஸ்பெஷலி இன் கார்பரேட்ஸ் ஐடியில் மெயினாக நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு டெக்னிக்கலி பீப்புள் ஆர் வெரி சவுண்ட். அந்த கம்யூனிகேஷன் பாலிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா their career is going to get into the next level. So fortunately that is one genre where I hold that expertise. So I'm very passionate about sharing that with people. I've coached a lot of professionals in that space, varying from children to people who have also retired. Along with the job, that's something that I pursue for my passion also. So when you talk about public speaking and communication and everything ma'am, so should a person be an extrovert or என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் நம்ம இதில் பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் ஷைன் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் இது நம்ம நிறைய விஷயங்களில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தங்க பேசவே மாட்டாங்கன்னா அது இன்ட்ரோவர்ட், ஒருத்தங்க நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட். பட் ஆக்சுவலாக நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் would have been introverts actually. It only depends upon the subject you open up. இப்போ இன்ட்ரோவர்ட் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் they'll be very very strong. அதனால அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்னு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதே இது ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா they'll be very private. அவங்க நல்லா சோஷியலைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, பட் அவங்களுக்கு ஓப்பனிங் அப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்றது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சப்ஜெக்டை பொறுத்து தான். எக்ஸ்ட்ரோவர்ட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா சோஷியலைசிங் அண்ட் டாக்கிங் வித் பீப்புள் இஸ் தேர் கம்ஃபர்ட் ஆஃப் சப்ஜெக்ட். சில இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு வாட் எவர் தே ஆர் பேஷனேட் அபவுட் இஸ் தேர் கம்ஃபர்ட் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டேப்பிங் தட். நம்ம ஆனால் எப்படி அதை நம்ம ஃபார்முலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு 10 பேர்கிட்ட போய் பேசுகிறான் அப்படின்னா அவன் எக்ஸ்ட்ரோவர்ட், பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டான் அப்படின்னா ரிசர்வ்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் கம்யூனிகேஷனுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்டுக்கும் ஆக்சுவலாக பார்த்தா சம்மந்தமே கிடையாது. It only matters about the content and the subject that you're very passionate about. Any person, irrespective of you extrovert, introvert and middle thing, that ambivert, if you talk to them about their interest, they all are the same. That's all. Okay. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே லைக் யூ ரியலி குட் அட் கம்யூனிகேஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங் இதெல்லாம் ஒரு ஷையாக இல்லாமல் இப்போலாம் நீங்கள் பேசுகிற ஆளா, ஆர் டிட் யூ டெவலப் தட் ஸ்கில்? யார்ட்டாச்சும் கோச் போய் இதை நீங்கள் மென்டர் பண்ணிக்கிட்டீங்களா? அது எப்படி உங்களுக்கு நேச்சுரலாக வந்துச்சா? Okay. Actually, my grandfather was a public speaker. He was very passionate about communication. He used to read a lot of books. அந்த டயத்தில் he was a stage speaker. அவர் கரெக்டாக ரிட்டையர்ட் ஆனது போது I was almost around 3 to 4 years old. So that is the time I had with him for அதாவது என்னோட childhood எல்லாமே it was with my paternal grandfather. It was like my paternal grandfather was so much into communication. My maternal grandfather was so much into creativity. So both of these grandparents avangaloda molding da ellame. So when people say me I do a lot of creative things in storytelling and other things, it is all from the maternal roots. This communication and other things, it is all from the paternal roots. I think I still remember when I was in class 2 or 3 is where I wrote my first story. On the 2 lines notebook I wrote something. I took it to my grandfather, he corrected and then he gave that back. அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். சின்ன வயசில் வீட்டில் ஒரு சப்போர்ட் இருந்ததுனால அது அப்படியே கொஞ்சம் ஆர்கானிக்காக க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூலில் எவ்ரி இயர் ஒரு மேகசின் பப்ளிஷ் பண்ணுவாங்க. தே வில் என்கரேஜ் ஆல் சில்ட்ரன் டு ரைட் ஆன் தட். அதில் நம்மளோட ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆகும். அண்ட் எவ்ரி இயர்ஸ் ஐ ஸ்டடிட் அட் விவேகானந்த வித்யாலயா, குரோம்பேட் இன் சென்னை. அவங்க சில்ட்ரனோட அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. My teachers in school, I want to give this credit to Mrs. Anuradha Vasudevan. நான் 8th standard படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் டிபேட்டில் she pushed me there.
அதுதான் வந்து ஒரு பிரேக் த்ரூ மொமெண்ட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டாபிக் ஐ ஸ்போக். இட் வாஸ் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சயின்ஸ். ஸோ அதில் இருந்து இட் ஆல் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஒர்க் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஐ டிஸ்கவர்ட் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் விச் வாஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. I'm grateful to all the leaders that I was there. So currently, we are in the 100th year of Toastmasters. Our district director is distinguished Toastmaster Mohana Krishnan. அவர் வந்து நிறைய வந்து என்கரேஜ் பண்ணுவார், ட்ரை பண்ணி இட்ஸ் ஓகே இஃப் யூ ஃபெயில் பட் கோ அண்ட் தென் கீப் ட்ரையிங் தட் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ ஆல் ஆஃப் திஸ் புட் டுகெதர் இஸ் வாட் தட் கம்யூனிகேஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங், இட் ஆல் evolved. Definitely it is not just my passion and thing. There are a lot of people who gave me that push to get into that space also. That's it. Okay ma'am. So I wanted to ask about work from home ma'am. So work from home னு சொல்லும்போது ப்ரொடக்டிவிட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு டிபேட்டபிளான ஒரு டாபிக் தான். ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றத வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற வேலையை அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஸோ தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் ப்ரொடக்டிவிட்டி. பட் என்ன சேலஞ்ச் வருது அப்படின்னா, வென் யூ ஆர் அட் ஹோம் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஜோனில் வந்து போய்ட்றோம். இப்போ ஆஃபீஸ் அப்படின்னா உங்களுக்கு 10 o'clock மீட்டிங் இருக்கோ இல்லையோ யூ வில் பி இன் ஆஃபீஸ். பட் நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்படி கிடையாது. 10 மணிக்கு தானே மீட்டிங், 11 மணிக்கு தானே மீட்டிங். நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆஃப்டர் த பேண்டமிக் வி ஆல் ஆர் ஸோ ஃப்ளெக்சிபிள் இன் டு தட் ஜோன். இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதும் வீட்டில் ஒர்க் பண்ணுறதும் they will work in that same routine. அந்த 9 o'clock log on, 6 o'clock log off அந்த ஒரு பேட்டர்னில் இருப்பாங்க. சில பேர் டிபெண்டிங் அப்பான் their ஒர்க் என்வாயர்மெண்ட் they customize that. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சில இடங்களில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஒரு டிப் இருக்குது. ஏன்னா சில பேர் அதை ஓவர் அட்வான்டேஜ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 6 o'clock நம்ம வந்து ஒரு டெட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா வீட்டில் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு 8 o'clock ஃபினிஷ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு காலுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அண்ட் காமன் ரீசன்ஸ் வந்து இந்த பவர் கட், அது இது பக்கத்து வீட்டில் வந்து ட்ரில்லு நடக்குது, சம்திங் ஆர் த திங்ஸ் தட் தே கம் வித் திங்ஸ். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி வந்து ஆஃப்டர் த இமீடியட்லி பேண்டமிக் ஹிட் ஆன டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ஸோ குட் பிகாஸ் எவ்ரி ஒன் வாஸ் ஃபோக்கஸ்ட். பட் இப்போ ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி 5 years பை 2025 மார்ச் இல்லையா, கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து டிப் இருக்குது. அதனால தான் இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் எம்பசைசிங் பீப்புள் டு கெட் பேக் டு ஒர்க் பிகாஸ் வி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ சேலஞ்ச். பட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா ஆர்கனைசேஷன் என்ன சப்போர்ட் கொடுத்தாலும் நம்மளால் ப்ரொடக்டிவிட்டி மேட்ச் பண்ண முடியாது. டிப் இருக்குது பட் இட் இஸ் நாட் ஆன் எவ்ரி ஒன். ஒரு 25% ஆஃப் பீப்புள் who have taken over advantage of work from home, in those places definitely we have a dip in productivity. Okay ma'am. And work from home னு வரும்போது women face பண்ணுற challengesனா என்ன சொல்வீங்க? Women and work from home again நம்மளுக்கு வந்து பவுண்டரிஸே இல்லை, அதுதான் வந்து பிரச்சனையே. இப்போது எஸ்பெஷலி மதர்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் டாட்லர்ஸ் அட் ஹோம் அவங்களுக்கு தான் வந்து இது வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு பேபி எந்திரிக்கிறதுல இருந்து ஹோல் டே வந்து அவங்க வந்து கூட இருக்கிற அந்த ஒரு பேட்டர்னில் வந்து வந்துடுறாங்க. லாட் ஆஃப் விமன் ஹேவ் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அட் ஹோம். இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தெர் ஆர் லாட் ஆஃப் விமன் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு 1 hour அந்த லஞ்ச் பிரேக்கில் போய் குழந்தைய போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா திரும்ப அந்த ரூமுக்குள்ளே அவங்களுக்கு வரதுக்கு 2 hours ஆகும். கிட்ஸ் வில் நாட் லீவ் தெம் அட் ஆல். இதே இது வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஓல்டர் கிட்ஸு இல்லை இன்னும் கொஞ்சம் அடல்ட் சில்ட்ரன் இருக்கிற மதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எதுக்கு மெய்டு, உனக்கு எதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள், நீ வீட்டில் தானே இருக்க இதையே பண்ணிடலாம், வீட்டிலேருந்து தானே வேலை பார்க்குற இதையும் சேர்ந்து பண்ணிடலாம். வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது அப்படின்றது என்ன ஆயிட்டு வருது அப்படின்னா ஸ்லோலி வி ஆர் புஷிங் பேக் விமன் அகெயின் டு கிச்சன் பட் வித் லேப்டாப். அந்த ஒரு மாடலில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறது வந்து விமனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அகெயின் திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி இல்லையா. தெர் ஆர் அ கிளாஸ் அண்ட் செட் ஆஃப் விமன் ஹூ ஹேவ் அவங்க வந்து கோவிடுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஈகோசிஸ்டமில் வந்துட்டாங்க. people especially who started parenting maybe during pandemic or after pandemic இல்லை another child birth இவங்க எல்லாருக்கும் தான் அந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களால வந்து வீட்டில் வந்து அந்த பவுண்டரி வந்து போடவே வந்து முடியவே மாட்டேங்குது. எதை கேட்டாலும் என்ன சொல்லிடுறாங்க, வீட்டிலேருந்து தானே வேலை பார்க்குறேன், வீட்டிலேருந்து தானே வேலை பார்க்குறேன். இதனால வந்து பவுண்டரிஸ் தட் இஸ் த மெயின் சேலஞ்ச் women face at home. But one thing that we have to appreciate them வந்து especially when from whatever that I have seen at my workplace to the women that I interact, they all are very meticulous. அவங்க சைட்லேருந்து ப்ரொடக்டிவிட்டி லேகே கிடையாது. எப்படியாச்சும் அவங்க வந்து வேலையை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ we have to really salute such women who are able to despite no boundaries at home and also they are excelling at work.
But one thing is, it is very important for the home ecosystem to understand that ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது வந்துட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. விமெனுக்கு வந்து அந்த பேரண்டல் அண்ட் ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி தானே தவிர, அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து எல்லா சப்போர்ட் சிஸ்டமையும் டிசால்வ் பண்ணணும் அப்படின்றது வந்து டெஃபினட்டாக கிடையாது. சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க மேம். அண்ட் ஆஸ் யூ செட், லைக் நான் நீங்கள் சொல்லும் போது தான் யோசித்தேன், திரும்பியும் நம்ம வந்து புஷிங் தம் டு கிச்சன் பட் வித் லேப்டாப் அப்படின்ற மாதிரி அது நிறைய பேரோட வீட்டில் நடக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாட்லர்ஸ் இருக்க மாம்ஸ்லாம் ரொம்ப பாவம். அதை பேலன்ஸ் பண்ணுறதா, குக்கிங் பண்ணுவாங்களா, ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பாங்களா, தே லைக் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இதுலேயும் ப்ரொடக்டிவிட்டி ஹிட் பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பிக் சிச்சுவேஷன் தான் நினைக்கிறேன் நான். அதான் இப்போ ஸ்லோவாக கம்பெனிஸ்லாம் வந்து திரும்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் என் பழைய கம்பெனியில் லைக் ஆல் 5 days ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜான்வரியிலேருந்து, சாரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜான்வரியிலேருந்து. ஸோ ஸ்லோலி வந்து அது திரும்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்களா, அவளுக்கும் பழைய இப்போ ஆஃபீஸ் வந்து ஜான்வரிலேருந்து ஆல் 3 days ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஸ்லோலி வந்து அது மாறிக்கிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டாப் லீடர்ஷிப் ரோல்ஸ்லாம் வந்து தேர் ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் விமன். வை டு யூ திங்க் இஸ் த ரீசன்? ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து கார்ப்பரேட் பிரமிடை வந்து கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கார்ப்பரேட் பிரமிட் பார்த்தோம் அப்படின்னா அது மேலே போக போகவே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி லிமிட்டெட். அதை திருப்பி போட்டு ஒரு ஃபனலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு 10,000 பேர் ஒரு ஆவரேஜாக இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, எவ்ரி இயர் அது அடுத்தடுத்த ரோல் போகும்போது இட் வில் கெட் நேரோட் டவுன். இது வந்து மென்னுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் லெவல்லேருந்து ஒரு சீனியர் லெவல், ஒரு சிஎக்ஸோ லெவல் ட்ரான்சிஷன் பண்ணுறது இட் இஸ் அ வெரி லாங் ஜேர்னி. சம் பீப்புள் கெட் இன் அண்ட் சம் பீப்புள் டோன்ட். இதுதான் ரியாலிட்டி. இதில் நம்ம இன்னும் சப்செட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 பேர் ஒரு போர்ட் ரூமில் இருக்காங்க, இல்லை ஒரு 10 சிஎக்ஸோ டைட்டில்ஸ் இருக்க ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி விமன் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்ஃபுல். இதுக்கு நம்மளுக்கு வந்து 2 செட் ஆஃப் ஃபால் பேக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பிரமிடில் வந்து டாப் பொசிஷன் அண்ட் மிடில் லெவல் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் இப்போ என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வி கெட் லாட் ஆஃப் விமன். இப்போ சில கார்பரேட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க விமன் டிரைவ் நடத்துவாங்க. விமனை மட்டுமே இனிஷியலாக ஃப்ரெஷர்லேருந்து வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபால் பேக் நடக்கிறது வந்துட்டு மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் லாட் ஆஃப் விமன் டோன்ட் கம் பேக் இல்லையா? அதையும் தாண்டி இஃப் தேர் கம்மிங் பேக் அப்படின்னா சம்டைம்ஸ் செகண்ட் சைல்ட் பர்த்க்கு அப்புறம் தே டோன்ட் கம் பேக். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபால் பேக். இப்போ செகண்ட் செட் ஆஃப் ஃபால் பேக் என்ன அப்படின்னா, விமன் ஹூ கம் பேக் தே வில் கண்டினியூ இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் 10 years. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, லோன் முடிஞ்சிடுச்சு வீட்டில், ஸோ இதுக்கு மேலே எதுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறது, இல்லை கிட்ஸ் வந்து ரொம்ப வளர்ந்துருப்பாங்க, டீனேஜில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் தேவைப்படும், அடலசென்ஸில் இருப்பாங்க. அப்போ வந்து யார் வந்து வீட்டில் இருந்து வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு அவங்களோட க்ரோத் அண்ட் அப்ரிங்கிங் பார்க்குறது அப்படிங்கும்போது ஆப்வியஸ் சாய்ஸாக விமன் தான் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 10-15 இயர்ஸில் வெளியில் பிஃபோர் 10 yearsே வந்து வந்துடுறாங்க. அதர் செட் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 years அதுலேயும் வந்து வந்துடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஐடலி கேனாட் கம் பேக் இன் த பொசிஷன்ஸ் வாட் தே லெஃப்ட். ஸோ அங்கேருந்து நம்ம மூவ் ஆகுறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைமரி ரீசன்ஸ் வை அந்த ட்ரஜெக்டரி வந்து நம்மளால் வந்து ஃபுல் கர்வ் ரீச் பண்ண வந்து முடிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கங்கே நம்ம டிப் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, சீனியர் லீடர்ஷிப் வந்து அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல் அ ஹை டிமாண்டிங் ரோல் இல்லையா? நம்மளால் வந்து இப்போ உங்களோட குழந்தைக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து கல்ச்சுரல்ஸ் இருக்குது, ஒரு போர்ட் மீட்டிங்கில் அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னா திஸ் ஆர் தட் யூ ஹாவ் டு சூஸ். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கெட் இன் டு த மீட்டிங் தான். இப்போ நம்ம இந்திரா நூயோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எத்தனை நாள் குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க, எத்தனை பர்த்டேஸ்க்கு அவங்க வந்து வீட்டில் இருந்திருக்க முடியும்? டெஃபினெட்லி ஷீ கேன் நாட் இல்லையா? அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த சீனியர் லீடர்ஷிப் நம்ம போகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் அட் யுவர் ஹோம் ecosystem. For women to thrive at any level, be it at entry level, middle level or higher level, வீட்டில் சப்போர்ட் சிஸ்டம் தான் வந்துட்டு இஸ் யுவர் ஸ்பைன். ஏன்னா நம்ம காலங்காலமாக வந்துட்டு men were able to thrive so much because women was your backup. Now if women also have to go and thrive, we need some other kind of a backup. அது நம்ம மென்னு சொல்லிட்டு சொல்ல வரல, we need support systems அவ்வளோதான். that could be anything. நீங்கள் சைல்ட் கேர்லேருந்து இல்லை வீட்டில் உங்களுக்கு ஒரு குக் அரேஞ்ச் பண்ணிக்கிறதுலேருந்து, unless and otherwise you have a support system, no women can thrive. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரியாக
ஒரு சொசைட்டியாக ஒரு கல்ச்சராக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். பிகாஸ் ஒரு 100 டிகேட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து விமன் வந்துட்டு எப்போவுமே ஒரு சேஃப்டி ஜாப்ஸில் தான் அனுப்புவாங்க. டீச்சர்ஸ் யூ டேக் லாட் ஆஃப் விமன். ஏன் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனால் 4 மணிக்கு வந்துடலாம். நர்சஸ் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் விமன். ஸோ தெர் ஆர் ப்ரொஃபஷன்ஸ் வேர் ஒன்லி இட் இஸ் விமன் ஃப்ரெண்ட்லின்னு நம்ம நேம் பண்ணிட்டோம். மென் ஃப்ரெண்ட்லின்னு நம்ம சொல்கிறதே வந்து கிடையாது. இட் இஸ் பீன் பிராண்டட் விமன் ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ஜோன் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏன்னா நீ பிரேக் பண்ணிட்டு போனால் தான் வந்து அந்த ஹையர் பிரமிட். ஏன்னா ஹையர் பிரமிட் வந்துட்டு இட் இஸ் நாட் விமன் ஃப்ரெண்ட்லி. ஓகேவா? இட் இஸ் ஒன்லி ரிசல்ட் ஃப்ரெண்ட்லி. இட் இஸ் ஒன்லி வாட் யூ டெலிவர். அது மென்னா விமனான்றது வந்து நம்மளுக்கு வந்து அங்கே வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷனே வந்து கிடையாது. எவ்ரி திங் சர்க்கிள்ஸ் பேக்ஸ் டு தட் சப்போர்ட் சிஸ்டம் ஆஃப் வாட் யூ ஹேவ். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேலஞ்ச் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, லாட் ஆஃப் விமன் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ட். பட் அவங்களே சம்டைம்ஸ் புஷ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் தே ஹவ் பீன் பேட்லி ஹெல்ட் பேக். நான் இதெல்லாம் பண்ண போயிட்டா வந்துட்டு எனக்கு வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி வந்து என்னை வந்து நான் ஒரு நல்ல மாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, மேபி நான் ஒரு சிஇஓ ஆனால் என்னோடய குழந்தைக்கு நான் அடிஷ்னல் டைம் கொடுக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் நம்மளுக்கு இருக்குது. மேபி நான் வந்து இந்த ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வந்து கரியர் பார்க்காம போயிடுவேணும், இல்லை நான் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டா நான் வந்து என்னோடய கரியரை ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் வந்து போயிடுமோ. ஸோ இப்படின்ற கொஷின்ஸ் வந்து விமனுக்கு வந்து நிறைய வந்து இன்னும் இருக்குதான். So somewhere we have to come out of that kind of mindset and say, if you are very aspirational and if you want to go behind a purpose, yes, it is challenging, yes, it is tough, it is not going to be a common journey of what your fellow women are going to take, but first you have to convince yourself that you deserve that, you are worth it. நம்ம அதில் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேஸ் வந்து ஓப்பன் ஆகிறத நம்மளே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ செல்ஃப்லேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகணும். டு ஆல் த விமன் ஐ சே, ஃபர்ஸ்ட் டெல் யுவர் செல்ஃப் தட் யூ டிசர்வ் that kind of success and that kind of leadership in your life. Once you start believing in that, other things will start happening. Because see, ஒரு senior leadership அப்படின்றது உங்களுக்கு ஒரு 20, 25 year, 30 year career journey. நம்ம ஃபஸ்ட்டு 10 years நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடுறோம் நம்ம அங்கே போக மாட்டோம் அப்படின்றது. ஹார்ட்லி 23, 24 யூ ஸ்டார்ட் யூர் ஜாப். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஒரு 30ஸ்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. 35க்குள்ளே உங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிஞ்சது அப்படின்னா அங்கேயே யூ டிசைட் யூர் டன். பட் ஆக்சுவலி த கேம் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் தட். அந்த கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னாலே வந்துட்டு we will be able to see lot of women in higher leaderships. We have come a very long way. We have got n number of CEOs in top positions. Lot of CXOs are there. But we have come a far way, but we still have a very long way to go. That's the difference. இப்போ விமென்னு வரும்போது மேம் இட்ஸ் நாட் ஈஸி டு பேலன்ஸ் பிட்வீன் கரியர் அண்ட் ஃபேமிலி. ஸோ அதுக்கு வந்து ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா இதை சொல்லுவீங்க? ஓகே, I was doing a leadership research where I used to go and interview lot of industry leaders, CXOs, entrepreneurs எல்லாருமே. அதில் வந்து one of the senior industry leader, a women leader, அவங்க வந்து சொன்னதை தான் I want to pass it on. It is not from my books. It is from her school of thought. What I want to share it with all of you. அவங்க வந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, set your expectations, be it home or office, you have to set up your expectations. ஆஃபீஸில் என்னால் இதுதான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் 6 o'clock மேலே மீட்டிங்ஸ் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா you have to set that expectation. அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு 4 மணிக்கு வந்து குழந்தை வந்த உடனே வந்துட்டு உங்களால் அந்த அட்டென்ஷன் கொடுக்க முடியாது, அந்த ட்ரெஸ் மாற்றி விட முடியாது, ஸ்நாக்ஸ் ஃபீட் பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் வீட்லேயும் செட் பண்ணி ஆகணும். இட் இஸ் டஃப், இல்லைன்னே சொல்லலை. அவங்க சொன்ன விஷயம் அதுதான். பிகாஸ் ஷீ ஹேட் கான் த்ரூ தட் ஜேர்னி ஹர் செல்ஃப். அவங்க வந்து அதுதான் சொல்லுவாங்க, 4 o'clock கிட்ஸ் வராங்க அப்படின்னா ஆல் ஐ டூ இஸ் ஐ கால் அண்ட் இமீடியட்லி செக் இஃப் தே ஆர் ஹோம், சாப்பிட்டாங்களா என்ன. அதுதான் என்னால் பண்ண முடியுமே தவிர ஐ கேனாட் பி ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் டு கெட் தெம் ஆர் வாட்ச் அ கார்ட்டூன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வென் தே ஆர் பேக் ஃப்ரம் ஸ்கூல். அது வந்து நம்ம கில்ட் மோடுக்கு போகாமல் இது வந்து தட் இஸ் சம்திங் தட் யூஆர் டூயிங் ஃபார் யுவர் பர்பஸ் அப்படின்ற அந்த கான்டெக்ட்ஸில் வந்துட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிட்ஸ் ஆர் ஆக்சுவலி தே அண்டர்ஸ்டாண்ட் யூ. அவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சிங்க அப்படின்னா லாட் ஆஃப் கிட்ஸ் தே அண்டர்ஸ்டாண்ட். சரி, அம்மா ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ வளர வளர அவங்க வந்து அந்த ஒரு இதில் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்துடுவாங்க. சேம் திங் இட் கெட்ஸ் கேஸ்கேடட் டு யுவர் ஸ்பவுஸ், யுவர் இன்லாஸ் ஆர் எனிபடி வித் ஹூம் யூ லிவ் அஸ் அ ஃபேமிலி. அதுதான்
எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம வந்து 2 இடத்துலையும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறத்துலேருந்து பேலன்ஸ் வில் பி மோர் ஈஸி. நவ் இட் இஸ் நோ மோர் லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இட் இஸ் பிகமிங் ஒர்க் லைஃப் இன்டகிரேஷன் வித் ஹைப்ரிட் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். நீங்கள் டக்குன்னு வீட்டில் போய் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சொல்லி 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 தான் அது நடக்கும். அதுக்கு அந்த பொறுமை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேணும். ஏன்னா வந்து ஒரு 60s வந்து சில விமன் வந்துட்டு அந்த கன்வென்ஷனல் ப்ராசஸை பிரேக் பண்ணதுனால தான் 70s நிறைய விமன் வெளில வந்தாங்க. 70s பிரேக் பண்ணதால தான் 80s. ஸோ எவ்ரி டிகேட் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் விமன் சில விஷயங்களை பிரேக் பண்ணதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஒரு பாட்காஸ்ட்டில். ஸோ we also have that responsibilities to break some of the conventional ways of how homes are being designed for women. அதை நம்ம வந்து பிரேக் பண்ணி அக்ரெசிவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பிளானிங் நல்லா வந்து பண்ணி ஒரு ஹெல்த்தியர் ஈகோசிஸ்டமாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓகே, இப்படியும் குடும்பங்கள் வந்து இருக்கலாம், இப்படியும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணலாம். விமன் கேன் ஒர்க், ஆல்சோ டேக் கேர் ஆஃப் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். திஸ் கைண்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஆல்சோ அ ஹெல்தி லிவிங் அப்படின்றத நம்ம ப்ரமோட் பண்ணணும். நம்ம ஐடியலிஸ்டிக்காக ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை மீட் பண்ண நினைக்காம நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஸ்பௌஸ், நம்மளோட கரியர் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டெஃபினேஷனை செட் பண்ணி அதில் நம்ம அலைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம கன்வின்ஸ் ஆகிடணும். கம்பேர் பண்ணக்கூடாது. பெரிய பிரச்சனையே அதுதான். இப்போ சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தங்க ஒர்க்கிங் ஒருத்தங்க நாட் ஒர்க்கிங்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாம். அதுலேயே நம்ம வந்து ட்ரெயின் ஆகிடுவோம். ஐயையோ அவங்க வந்துட்டு நிறைய டைம் கொடுக்குறாங்க சைல்டுக்கு, விதவிதமாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து சமைச்சு வைக்கிறாங்க, நம்மளால் அதை பண்ண முடியல, சாயங்காலம் வந்து எல்லா கிளாஸஸ்க்கும் அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னால் கூட்டிகிட்டு நோ. எவ்ரி மதர் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங். டிஃபைன் யுவர் ஓன் பேரண்டிங் ஸ்டைல் அண்ட் பி கன்வின்ஸ்ட் வித் தட். டோன்ட் கம்பேர். இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்துடும். அதை ஃபேமிலிஸ் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த பொறுமனையை நம்ம கடைப்பிடிச்ச ஒரு மாடல் நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரிலேட்டிவ் சர்க்கிளில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடுவோம். நம்மளை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க அப்படி தானே பண்ணுறாங்க, இப்போ நானும் அதை பண்ண ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு. ஸோ தட் ட்ரிப்பிள் எஃபெக்ட் வில் ஃபார்ம் and lot of women will start having better balance. So this is what I was told by that leader, and I sounded this to be very profound or a school of thought learner, because she almost has 40 years of experience and she herself is a CXO. அவங்க ஜேர்னியில் இது அவங்க எப்படி பண்ணாங்க, எத்தனை தடவை இன்லாஸ் கிட்டேருந்து நோ வாங்க வேண்டியதாக இருந்தது, எத்தனை தடவை ஹஸ்பண்ட் கிட்டேருந்து நோ வாங்க வேண்டியதாக இருந்தது. பட் ஸ்டில் gradually, organically, over a period of time, they also understood. Give them the thought to buy in what you want to do. It takes time. ஏன்னா நம்ம அதை பார்த்ததில்லை இல்லையா. இப்போ கோவிடுன்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கல, அது நடந்த உடனே திணறணும். பட் செகண்ட் லாக்டவுன் வரும்போது என்னாச்சு, வி ஆல் வர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த விமன் வந்து கரியரில் ப்ராக்ரஸ் ஆகிறாங்க அப்படின்றது ஒரு புதுமையான விஷயம். ஸோ கிவ் தெம் த டைம் டு பை இன் தட். அது வந்துருச்சு அப்படின்னா தே வில் ஸ்டார்ட் செட்டிங் அப். அப்படியும் ஆகலைன்னா கிவ் தெம் சம் மோர் டைம். தட்ஸ் த ஒன்லி ஆப்ஷன் வி ஹேவ் இல்லையா. பட் நேச்சுரலி இட் வில் ஹேப்பன். ஓகே மேம், சூப்பர். அண்ட் வென் இட் கம்ஸ் டு சேலரி மேம், விமன் ஆர் பீயிங் பெய்ட் லெஸ் கம்பேர்ட் டு மென் அப்படின்றது தான் எல்லா ஃபீல்ட்லையும் ஜென்ரல் நினைக்கிறது நாங்கள். ஸோ ஐடி ஃபீல்டில் அது இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஐடி ஃபீல்டுலேயும் அது இருக்குது தான், இல்லைன்னு வந்து டப்புன்னு நம்மளால் வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே பே ஸ்கேலில் தான் என்டர் ஆவாங்க. ஆவரேஜாக ஒரு 3 ஒரு 5 lakhs வரைக்கும் இட் இஸ் ஆல் நார்மல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கீப்ஸ் கோயிங். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அடி எங்கே வாங்குது அப்படின்னா அந்த மெட்டர்னிட்டி பிரேக்கில் தான் வந்து அடி வாங்கும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து என்னென்னா விமன் வந்து மெட்டர்னிட்டிக்கு ஒருத்தவங்க போகிறாங்கனாலே கடைசி ரேட்டிங் போட்டு தான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இன்பிட்வீன் வி காட் இன் பாலிசி சேயிங் இந்த மாதிரி மெட்டர்னிட்டி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி லோவர் ரேட்டிங் போடக்கூடாது, ஏன்னா தே ஆர் ஒர்க்கிங் த்ரூ தட் 9 months, ஸோ யூ கேனாட் புட் தெம் தட் வே அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஒரு பாலிசி வந்ததுலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. ஸோ செகண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ சில பேர் வந்துட்டு தே வில் கம் பேக் இன் 6 months, சில பேர் தே கம் பேக் இன் 1 year. ஸோ திரும்ப அவங்க வந்து வரும்போது அவங்களோட ஸ்டார்ட் பண்ண மேல் கவுண்டர் பார்ட் வந்துட்டு ஒரு லெவல் மேலே போயிடுவோம். ஸோ அப்போ விமனுக்கு என்ன ஆகும், அதுலேருந்து அவங்களுக்கு மேலே போய் அந்த பே ஸ்கேல் மேட்ச் பண்ணுறதுக்கு இட் இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து ரெஸ்யூமேல பார்க்கும்போது கரியர் பிரேக் இருக்குது அப்படின்னா அதை வச்சு ஒரு இது பண்ணுற சேலரி பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஹவ் ரீவிசிட்டட் ஆல் தோஸ் பாலிசிஸ் டு என்ஷூர் தட் பே ஸ்கேல் இஸ் வெரி ஃபேர்.
பிட்வீன் ஆல் ஜெண்டர்ஸ். நம்ம அதில் நிறைய ப்ராக்ரஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். வி ஆர் நாட் 100% yet there, பட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிக்கும் இப்போவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வி ஆர் வெல் பேலன்ஸ்டு நவ். இப்போ வந்து இந்த டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் கான்செப்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சில ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இட் இஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் தட் பாலிசிஸ். இத்தனை ரோல்ஸ் வந்து உங்களுக்கு விமன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த பே ஸ்கேல்ஸில் மேனேஜ் பண்ணணுன்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் ஆஸ் ஐ செட், நம்ம ஒரு லெவல் வந்திருக்கோம், பட் நிறைய லெவல்ஸ் போகிறதுக்கு இருக்குது. லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் டு பை இன் திஸ் கான்செப்ட். ஒரு டாப் பெர்ஃபார்மிங் ஆர் ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்கனைசேஷன்ஸில் இட் இஸ் ஈஸி டு implement all these things because they already have a bigger kind of financial base and other things. But other organizations இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். இது வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் அப்ஸ். தே டூ இட் ஸோ வெல். ஐ நோ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரன் ஸ்டார்ட் அப்ஸ். அவங்க ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு menstrual லீவ்லேருந்து வந்து they are starting up. That is all a very good initiative. Because some things when you do when you're small, when you grow big, that will become your default kind of things. It is getting balanced in terms of pay scale, but 100% நம்ம வந்து அந்த கேப்பை வந்து மேனேஜ் பண்ணிட முடியுமானா அது முடியாது. இதுக்கு நம்ம இன்னொரு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 மேல் கவுண்டர் பார்ட்ஸ் who join together and who get promotions together and ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் they are reaching the same level அப்படின்னா அவங்க சேலரிஸே மேட்ச் ஆகாது ஆக்சுவலாக. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அது எல்லாமே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நார்மலைஸ் தான் பண்ண முடியுமே தவிர மேட்சிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எனி ப்ரொஃபஷன் ஃபார் தட் மேட்டர். ஐடின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சினிமா, மீடியா, டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இட் இஸ் ஆல் தேர். பட் ப்ராக்ரஸ் வி ஹவ் டெஃபினெட்லி மேட், பட் ஸ்டில் வி நீட் மச் மோர் ரிஃபைன்மெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். But women are fairly recognized nowadays. But as you said, disparity is still there. We have to look for more ways, more innovation to think how we can dissolve that. Okay, ma'am. And when it comes to workplace, how do you think நம்ம redesign பண்ணா womenக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? Okay, this is a very nice question because இது வந்து நிறைய வந்து மிடில் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து அடி வாங்குது. ஓகே, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பாலிசிஸ் எல்லாமே வந்து ஆர்கனைசேஷனோட டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து நிறைய வந்து வந்துடும். மிடில் லெவலில் இருக்கிற மேனேஜர்ஸ் அண்ட் லீடர்ஸ், நாட் ஈவன் லீடர்ஸ். ஸோ யூ ஹாவ் டு பி அ லீடர். மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்கனாலே யூ ஹாவ் டு பி அ லீடர். யூ ஹாவ் டு டிசைன் அண்ட் பில்ட் யுவர் ஈகோ சிஸ்டம் இன் சச் அ வே தட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் விமென். யுவர் எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி பேரண்ட்ஸ் ஆஃப் யங்கர் சில்ட்ரன். ஏன்னா அங்கே தான் நிறைய சேலஞ்ச் வருது இல்லையா? ஒரு குழந்தை ஒரு 5 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் வர வரைக்கும் தான் வந்துட்டு 100% அட்டென்ஷன் வந்து தேவைப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு 8 hours அவங்களும் ஸ்கூலில் லாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அந்த கிளாஸஸ் போகிறது அது. ஸோ சம்வேர் தட் டிசைன் செட்ஸ் இன் இல்லையா? ஸோ மெயினாக நம்ம பார்க்குறது வந்துட்டு அந்த எங்கர் சில்ட்ரன் இருக்கிற பேரண்ட்ஸ்க்காக தான். யூ ஹாவ் டு டிசைன் தட் ஈகோ சிஸ்டம் இன் சச் அ வே தட் தே ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் தட். ரியலிஸ்டிக்காக தான் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் லீடர்ஸ் ஹாவ் டு பி ஃப்ளெக்சிபிள். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க என்னால் வந்து 4 மணிக்கு மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் தட் எபிலிட்டி ஆர் இஃப் யூ ஹாவ் தட் ஸ்பேஸ் டு ரியலைன் இட் டு அ லேட்டர் டைம், யூ ஹாவ் டு பை இன் தட். இப்போ வந்து ஒரு டீமில் இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க. லெட் அஸ் நாட், அது விமென்னே நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இருக்காங்க. போத் ஹவ் காட் யங்கர் சில்ட்ரன் அப்படிங்கும்போது அவங்க தான் வந்து ஸ்கூல்லேருந்து போய் கூட்டிகிட்டு வர அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அண்ட் அந்த டீம் இட்ஸ் ஆல்சோ ஓகே டு ரீஸ்கெடியூல் த மீட்டிங் அட் சம் அதர் டைம்னா லாட் ஆஃப் மேனேஜர்ஸ் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க. எதுக்கு பண்ணணும், உனக்காக நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அந்த மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் அப்போ தான், அதனால தான் அந்த மேனேஜர் டு லீடர் அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு மாறும். இஃப் எவ்ரிபடி இஸ் ஓகே டு ரீஸ்கெடியூல் அட் சம் அதர் டைம், யூ கேன் கிவ் தட் திங். சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களால முடியல அப்படின்னா அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க வந்துட்டு they will cover in for that calls. You have to create that ecosystem where they are able to have that work life integration. இல்லாட்டி அது வந்து ரொம்ப 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 வந்து டஃப். எல்லா டீமும் வந்து ஒரே மாடலில் ஆப்ரேட் பண்ணவே முடியாது இல்லையா? அதை தான் நம்ம வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஏன் வந்து ஆர்கனைசேஷனில் கல்ச்சர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இட் ஆல் ட்ரில்ஸ் டவுன் டு திஸ். மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ensure you put in that framework, you set your expectations in such a way that இதெல்லாம் மேண்டேட்ரி, இதிலெல்லாம் என்னால் வந்து காம்ப்ரமைஸ் கொடுக்க முடியாது,
பட் இதெல்லாம் ஐ கேன் பி ஃப்ளெக்சிபிள் அப்படின்றத லீடர்ஸ் நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து டீமுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. ஓப்பன் கம்யூனிகேஷனே கிடையாது. நம்ம வந்து வெறும் வந்து டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ், நம்ம வந்து இதை தான் சொல்கிறோம். கூப்பிட்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த வருஷம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம மீட் பண்ணணும், இப்படி தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த டைம் ஹெக்டிக்காக இருக்கலாம், இந்த டைம் குறையலாம். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு மேனேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தே வில் தென் கம் அவுட் வித் தேர் ஓன் கன்சர்ன்ஸ். இல்லை என்னால் முடியாது. ஸோ உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். பட் இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கிறதே கிடையாது. நம்ம வந்து ப்ராஜெக்ட் டிஸ்கஷன்ஸ், எத்தனை நாள் நீ லீவில் போவ, எப்போ நீ லாகின் பண்ணுவ, எப்போ லாக் ஆஃப் பண்ணுவ, இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். இந்த 4 விஷயத்தை தவிர நம்ம வேறு எதுவுமே பேசுகிறதே கிடையாது. யூ நீட் அ வெல்பீயிங் மீட்டிங். அதை வந்து நிறைய லீடர்ஸ் வந்து மிடில் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வெல்பீயிங் மீட்டிங்ஸ் நீங்கள் நடத்த ஆரம்பித்தாலே உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு தானாகவே ரிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தானே வந்து லீடர்ஸும் திங்க் பண்ண முடியும், ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம். பிகாஸ் we act as that voice between the top management and the people who are at the ground level. இது என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் இது இங்கே ஹிட் ஆகும், இங்கேருந்து இது ஓப்பன் அப் ஆகி மேலே போகவே போகாது. தட் இஸ் அ பிகர் சேலஞ்ச். ஸோ மிடில் மேனேஜர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் வரதை வந்துட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் சேர்த்துடுங்க. அங்கே டிசால்வ் ஆகுது ஆகலை அப்படின்றது அது நம்ம அப்புறமா நம்ம யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஜாபை நீங்கள் கொண்டு போய் சொல்லிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் உங்கள் லெவலில் ட்ரை பண்ணுங்கள் வாட் யூ கேன் டூ. இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங், cascade it to the next level and see what you can do. It is all in the hands of middle managers. If they are able to build that ecosystem, then rest of the things will start falling in place. ஓகே மேம், நைஸ். அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது மேம், மெட்டர்னிட்டி பிரேக் அப்புறம் ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க? ஓகே, திஸ் இஸ் அ வெரி ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயந்தான் இன்னி வரைக்கும். தோ இட் இஸ் காமன், இட் இஸ் ஸ்டில் வெரி சென்சிட்டிவ். அதுதான் வந்து ரியாலிட்டி. வென் விமன் கம் பேக் ஃப்ரம் ஒர்க், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து விமன் வந்து ஒரு மைண்ட் செட்டே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸோடு தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அ லாட் ஆஃப் தெம் தே அண்டர்கோ அ பாடி சேஞ்ச் இல்லையா. ரொம்ப வந்து அவங்க இனிஷியலாக இருந்த அந்த ஒரு லுக்கில் வந்து வரமாட்டாங்க. ஸோ தே வுட் ஹவ் கெயின்ட் அ லாட் ஆஃப் வெயிட். சில பேருக்கு ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் தே கம் வித் தட். ஸோ அங்கேயே நம்ம கான்ஃபிடென்ஸ் அவுட்டு, ஐயோ நம்மளை வந்து இப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு இதில் வரும். செகண்ட் திங் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்களாவே அசியூம் பண்ணிப்பாங்க, குழந்தை வச்சுட்டு இருக்காங்க அதனால் அவங்களால இந்த வேலையை பார்க்க முடியாது. தே வில் செட் தட் ஃப்ளாட் அசம்ஷன் சேயிங் ஷீ இஸ் அ மதர் ஆஃப் அன் யங்கர் சைல்ட், ஸோ ஷீ கேனாட் டூ இட் அப்படின்னு நம்மளே வந்து செட் பண்ணிவிடுவோம். அகெயின் இங்கே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து கம்யூனிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் விமன், யூ ஷுட் டாக் டு யுவர் leader whomever you are reporting and tell them that what all you can and what all you cannot. Share your aspirations. Maybe சில பேர் எப்படி வருவாங்க அப்படின்னா, மேபி they would have had an easy pregnancy, அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது வீட்டில், ஸோ they are ready for the next level of growth. Some women, they would have had a very complicated pregnancy and they are still figuring out their support system. So for them, இப்போத்துக்கு நான் வேலைக்கு வரது மட்டும்தான் எனக்கு முக்கியம், I want to get back, settle down and then think about the next level. நீங்கள் ரெண்டுத்தில் எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்றத உங்களோட லீடருக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட். அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லீடர் ஆல்சோ டு ஒர்க் திங்ஸ் அலாங் சைட். அண்ட் ஆல்சோ அகெயின் மிடில் மேனேஜர்ஸ் தான் இங்கே டீம்ஸை வந்து நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு பேசணும். ஐ பர்சனலி டூ தட். ஐ ஆல்வேஸ் சே தம், ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை வச்சு அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை நம்ம வந்து டிஃபைன் பண்ணவே கூடாது, நம்ம அசியூம் பண்ணவே கூடாது. அது வந்து நம்மளோட ப்ராப்ளமே வந்து கிடையாது. மேபி யூ ஆல்சோ ஹேவ் சம்திங் எல்ஸ், யூ ஆர் ஃபைட்டிங் அஸ் அ மேன் கேன் பி ஃபைட்டிங் சம்திங் எல்ஸ். மேபி ஹீஸ் இன்டு அ ஃபினான்ஷியல் ட்ரபிள் or into some other kind of a trouble at home, or he has got a parent who is ill at home. என்னவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் பீங் கன்சிடர்ட் அஸ் அன் இஷ்யூ, இல்லை வந்து அதை நம்ம ஆஃபீஸில் பேசாததுனால அவங்கள வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுறதில்ல. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவனால் வேலை பார்க்க முடியாதுன்னு நம்ம அந்த மாதிரி ஒரு செட்டப் வைக்கிறதில்ல. ஒரு விமென்க்கு பயாலஜிக்கலாக ஒரு சேஞ்ச் நடந்து அவங்க திரும்ப வரதுனால நம்ம வந்து ஒரு லைன் போட்டுறோம், இவங்களால இதை பண்ண முடியாது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஐ வுட் சே யூ கோ அண்ட் தென் கம்யூனிகேட் வாட் யூர் அப் டு. அதை முதல்ல வந்து சொல்லிவிடுங்க. ஒரு வேளை உங்கள் சப்போர்ட் சிஸ்டம் ஃபால் பேக் ஆகுது, நீங்கள் ஒரு நானி ஹையர் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து திடீர்னு வேலையை விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் பாஸுக்கு தான், இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் வேறு ஆள் பார்த்துட்ருக்கேன். ஸோ கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் உங்கள் சைடு. இதை வந்து நீங்கள் பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் அந்த ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வர வரைக்கும் யுவர் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஜாப் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்.
அந்த கம்யூனிகேஷனை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து யுவர் மேனேஜர் தே வில் ஆல்சோ திங்க் அபவுட் வாட் அதர் திங்ஸ் கேன் பி டன். ஒரு அதான் சொல்லுவாங்கல்ல, பீப்புள் குவிட் ஜாப்ஸ் பிகாஸ் ஆஃப் பேட் பாஸஸ் நாட் ஆஃப் அதர் திங்ஸ் அப்படின்னு. மிடில் மேனேஜ்மெண்ட் ஹோல்ட்ஸ் அ வெரி ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரீட்டைனிங் விமன் இன் ஒர்க் பிளேஸ். அவங்க கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு a lot of women will thrive in their career. It doesn't matter if they are come back மெட்டர்னிட்டி ரிலேட்டடாக, கரியர் பிரேக்குக்கு அப்புறம் வராங்களா, யங்கர் சில்ட்ரனோட பேரண்ட்டாக, டசன்ட் மேட்டர் அட் ஆல். இஃப் தட் லேயர் இஸ் ஸோ கான்க்ரீட், தென் ஐ திங்க் 80% ஆஃப் கார்பரேட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் விமன் இஸ் ஆல் செட். தட் இஸ் சம்திங் தட் வி ஆல் ஹேவ் டு ஃபோக்கஸ். ஓகே. அண்ட் மெட்டர்னிட்டி பிரேக் அப்புறம் வரவங்களுக்கு என்ன மாதிரி பாலிசிஸ்லாம் இருந்தால் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, when we talk about policies, first நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து policies are extremely enriched. The challenge comes in the effective implementation of those policies. பாலிசி இல்லாமல் கிடையாது ஆர்கனைசேஷனில். அந்த பாலிசியை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுன்றதுல தான் வந்து சேலஞ்சே வந்து வருது. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விமனுக்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்குன்னே வந்து தெரியாது. ஸோ ஹெச்ஆர்ஸ்லேருந்து அதுக்காக தான் வந்து நிறைய வந்து ஓப்பன் ஹவுசஸ் வைப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து சில ஆர்கனைசேஷன்ஸில் வந்து அந்த மெட்டர்னிட்டி பொறுத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரி பாலிசிஸ் இருக்குது, திஸ் திங்ஸ் யூஆர் எலிஜிபிள், இது எல்லாம் போர்ட்டலில் போய் படிச்சுக்கோ, அந்த பிடிஎஃப்ல இருக்குது பார்த்துக்கோ அப்படின்றது இல்லாமல் it is always okay to have a conversation kind of a thing. சில ஆர்கனைசேஷன்ஸில் they have videos மாதிரி போட்டு e-learnings மாதிரி வந்து பண்ணுவாங்க. Now in the world of AI we don't know what all things are going to come to in the HR space to educate employees. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு அவேர்னஸ் ஆஃப் த பாலிசிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட். செகண்ட் திங் வந்துட்டு அது எந்தெந்த பாலிசிஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்றத வந்து விமன் ஹேவ் டு கோ அண்ட் கிளைம் ஆன் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி போன விமனுக்கு வந்துட்டு ஆஃப்டர் தே ஜாயின் பேக் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் இது இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கான சில பாலிசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து குழந்தைக்கு வந்துட்டு 2 years ஆகிற வரைக்கும் அவங்க வந்து இத்தனை நாள் மட்டும் ஆஃபீஸ் வந்தால் போதுன்ற மாதிரியெல்லாம் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் இன் அ லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், ரைட்? இப்போது நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் ஸ்டார்டட் கிவிங் சைல்ட் கேர் அலவன்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இருக்குதான். சேலஞ்சஸ் ஆன் தட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பாலிசிஸ். அது வந்து அகேன் யோர் நம்ம மிடில் மேனேஜ்மெண்ட் டு சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற பீப்புள் வந்துட்டு they should be flexible for implementation of those policies. சேலஞ்ச் என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ ஒரு 3 விமன் இருக்காங்க, 3 பேரும் அட் அ டைம் மெட்டர்னிட்டி போகிறாங்கன்னா இவங்க பயந்துடுவாங்க இந்த பாஸஸ். ஐயோ 3 பேருக்கும் நம்ம இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பாலிசியை கொடுத்துட்டா ப்ராஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் திங்ஸ் ஆன் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ தேர் வேர் யோர் பொட்டன்ஷியல் கம்ஸ் இன் அஸ் எ லீடர் இல்லையா? நீங்கள் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும்தான். பாலிசியோட அவேர்னஸ் ஃபஸ்ட்டு எல்லா விமனுக்கும் தெரியணும். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா A to Z உங்களுக்கு என்ன பாலிசிஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாலிசிஸில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் உங்கள் பாஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசி இது எல்லாமே வந்து இருக்குது, நான் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நான் வந்து ஐ வாண்ட் கோ அண்ட் தென் டேக் இட் அப்படின்றத. பாஸஸ் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் ஃபார் விமன் டு கோ அண்ட் தென் டேக் பாலிசிஸ். பிரச்சனை என்னென்னா பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. யூ டோன்ட் ஹேவ் அ கண்ட்ரோல், தட்ஸ் அன் ஆர்கனைசேஷனல் திங். இப்போ லீவ் எடுக்கிறது எப்படி ஒரு ரைட்டோ அதை வந்து நம்ம வந்து பிளாக் வந்து பண்ண வந்து கூடவே கூடாது. அதனால தான் சில ஆர்கனைசேஷன்ஸில் வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க அப்படின்னா பாஸ் வந்து சம்டைம்ஸ் அப்ரூவல்ஸ் வந்து அவங்களுக்கு போகாது, இட் டைரக்ட்லி கோ டு த ஹெச்ஆர்ஸ். ஹெச்ஆர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இட் வில் கம் ஃபார் பாஸோட அப்ரூவல். ஐ திங்க் ஆல் ஆர்கனைசேஷன் ஷுட் லுக் ஃபார் சச் அ ஃப்ரேம் ஒர்க். ஏன்னா அது மேனேஜர் அப்ரூவல் போயிடுச்சுன்னா அது அங்கே கட் ஆகிடும், அதுக்கப்புறம் அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியாது. பட் இதே இது அதை வந்து ஹெச்ஆர் சிஸ்டம்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் மேனேஜர்ஸ்க்கு வருது அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் விமன் டு கோ அண்ட் தென் grab those policies. So actually to conclude to the answer for your question, it is not that we don't have policies that support women. The challenge is only in implementation of those policies, for which leaders in the organization have to be flexible in giving it to all the women. It is their right, so they have to take it. You and me cannot stop on that. We need that framework revisit in such a way that it goes to the HR systems and then come back to the line managers and not vice versa. Okay ma'am. And we also spoke about work from home இல்லையா? அதை பற்றி இன்னொன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வரும்போது பர்சனல் லைஃபே இல்லை அப்படின்றது நீங்கள் நம்புறீங்களா?
ஏன்னா எப்போ வேணாலும் கால்ஸ் வருது, ஒரு டைம்லைனே செட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஜென்ரல் தாட்டாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி அட்ரஸ் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? It again circle backs to what we discussed. Expectations and boundaries தான். நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் தான் வந்து அந்த லைன் போடணும். இன்செக்யூர்டாகவே இருக்க முடியாது. இப்போ கோவிடுக்கு முன்னாடி நம்ம எப்படி 5 வருஷமாக தானே கோவிட் இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேலை பார்த்தோம்? ஆஃப்டர் தட் வி டோன்ட் டூ சர்டன் திங்ஸ் இல்லையா? அந்த ஃப்ரேம் ஒர்க்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட்டில் மாறணும். கால்ஸ் வரும் தான். See, there are a lot of people whom I have seen, நம்ம எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. பட் தேர் வெரி குட் அட் ஒர்க். அதனால பை டிஃபால்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நம்ம அலைன் ஆகிடுவோம். நம்ம வந்து அந்த பேட்டர்னுக்கு நம்மளும் சேஞ்ச் ஆகணும். பி ஃபோக்கஸ்ட் அபவுட் வாட் யூ டெலிவர். அப்பார்ட் ஃப்ரம் திங்ஸ் ஆர் கம்மிங் அப் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து எடுக்காதீங்க. டோன்ட் பி இன்செக்யூர் ஆல்வேஸ். இன்செக்யூரிட்டி இஸ் த பிக்கஸ்ட் கில்லர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஐயோ நான் ஃபோன் எடுக்கலைன்னா என் கிரெடிட் வேறு யாருக்கோ போயிடும். ஐயோ நான் ஃபோன் எடுக்கலைன்னா என் பாஸ் வந்துட்டு அவர் பண்ணதாக போட்டு இமெயில் பண்ணி அனுப்பிடுவார். யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் சர்டன் திங்ஸ். நம்மளை நம்ம தான் கொஞ்சம் ரியலைன் பண்ணிக்கணும். நம்ம வந்து எல்லா இமெயிலையும் நம்மளே வந்து அடிச்சுட்டு நம்ம வந்து முடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் மே ஸ்பில் அவுட். அந்த எப்போயோ ஒரு வாட்டி நடக்கிற அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து எப்போவுமே நம்மளை நாம் ஓவர் அவைலபிளாக வந்து வச்சுக்கவே வந்து கூடாது. பி கில்ட் ஃப்ரீ ஆஃப் நாட் அட்டெண்டிங் அ கால் ஆஃப்டர் ஒர்க் ஹார்ஸ் அன்லெஸ் சம்திங் இஸ் வெரி கிரிட்டிக்கல். வி ஆல்சோ ஹேவ் டு பி லிட்டில் ஃப்ளெக்சிபிள். இப்போ ஏதோ ஒரு 3 மாதத்தில் இல்லை ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் உங்கள் பாஸ் உங்களை 9 மணிக்கு கால் பண்ணுறாருன்னா தட் இஸ் ஃபைன். அதே ஒரு ரொட்டீனாக இருக்குது, அவர் நினச்ச நேரத்துலலாம் இது எங்கே அது எங்கே அப்படின்னா அது வேலைக்காகாது. செட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ் வெரி கிளியர் அட் யுவர் ஒர்க் பிளேஸ். I think that starts with an employee, and also teammates should respect each other's boundaries. நம்மளுக்குள்ளே கூட வேலை பார்க்குறவங்களையும் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க கூட. இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வி டாக் ஒன்லி அபவுட் பாஸ் அண்ட் த எம்ப்ளாயி. இதையே தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை விட இங்கே இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. ஒருத்தங்க வேறு டைம் ஜோனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்லாட்டில் வேலை பார்க்குறாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு ஸ்லாட்டில் மாற்றி கால் பண்ணிக்கிறோம். பிகாஸ் திஸ் பர்சன் இஸ் மோர் சீனியர், இல்லை திஸ் பர்சன் இஸ் மோர் க்ளோஸ் டு த பாஸ். இந்த மாதிரி இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால நாமளே வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறோம். யாராக இருந்தாலும் செட் தட் பவுண்டரிஸ் கிளியர். நோ இஸ் அ நோ, அவ்வளோதான். அதை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது இந்த ஆர்கனைசேஷன், இந்த ப்ராஜெக்ட், இந்த கம்பெனின்றது கிடையாது. ஆஸ் அ பர்சன் க்ரோஸ் இன் their career, it is going to be very useful for them. Fellow employees respect each other's boundaries. ஒருத்தங்க 6 மணிக்கு மேலே கால் எடுக்க மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. Drop them a message saying something is very urgent. Let them call back. Don't make it a pattern. Save that time for exceptional handling. அவ்வளோதான். That is all about. ஓகே மேம். அண்ட் இது வந்து நான் இப்போது நீங்கள் பேசும்போது நான் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு த்ரெட் டு கார்ப்பரேட் வேர்ல்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது நம்ம வந்து குவிக்காக வந்து எவல்யூஷனையும் வந்து பார்த்துடலாம். ஸோ whenever there is a technology disruption, human fallout அப்படின்றது வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருந்திருக்கு. தட் இஸ் unavoidable. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம ஏன் வந்து இதை ரொம்ப ஒரு ஹைப்பாக பேசுகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்த அந்த ஹியூமன் ஃபால் அவுட்டை விட ஏஐ இஸ் கோயிங் டு ஹாவ் அ லார்ஜர் ஃபால் அவுட். அதை நம்மளால் வந்து அவாய்ட் பண்ணவே வந்து முடியாது. பட் அதுக்காக நம்ம பயப்படணும் செய்யணும் அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ let us go back quickly 10 years ago. Were there jobs for all this kind of podcast things? No. How did jobs come? When social media boomed, somewhere or other we all started finding jobs. They are not hardcore technical people. அவங்க கோடிங் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு somewhere they are able to get into that kind of a thing. அதே மாதிரி ஏஐ வந்து அது வர டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த 15 years back when you were in school, you thought just by YouTube you will be able to earn money. Definitely no. Ways have opened up இல்லையா? ஸோ நம்ம கொஞ்சம் அதுக்கு வந்து டைம் வந்து கொடுக்கணும் to see what kind of job opportunities AI is going to create in a massive scale. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஏஐ சிஸ்டம் ஒரு டெக்னிக்கல் காம்படன்சி பேஸ்ட்லேயே தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். பட் அதை வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு செகண்டரி செட் ஆஃப் இதை பார்க்குறது வந்து எப்படி அப்படின்ற, இப்போ யூடியூப் ஓடிடி வந்த உடனே சினிமாவே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. பட் அதோட ஒரு சப்செட்டாக வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ஜாப்ஸ், இப்போ ஓடிடிஸ் வழியாக தேர் லாட் ஆஃப் ஜாப்ஸ் வி கிரியேட்டட். இப்போ அது வழியாக நிறைய வெப் சீரிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் தட் ஆக்டிங் ப்ரொஃபஷனல் பேஸ் இஸ் ஈவன் மோர் நவ் தேன் வாட் இட் வாஸ் இன் சினிமா. கரெக்டாக? அந்த மாதிரி வந்து when this kind of disruption happens, initially there is definitely going to be a struggle.
பட் ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங். அந்த மேசிவ் கிரியேஷன் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை, நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. மீன்வைல் வந்து நீங்கள் வந்து ஏஐ பற்றி நீங்கள் டெக்னிக்கலாக தான் படிக்கணுன்ற அவசியமே வந்து கிடையாது. see what kind of changes it is bringing, அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் ஒரு ஹியூமன் ரிலேட்டடாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளாக வந்து ஒரு இது பார்க்கலாமே, இப்போது டெக்ஸ்ட்லேருந்து இப்போ உங்கள் வாய்ஸ்லேருந்து உங்கள் இது வந்து கன்வெர்ட் பண்ணுற ஒரு விஷயமாகட்டும், இல்லை வந்து இப்போ நீங்கள் ChatGPTயில் போட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் வாங்குறதாகட்டும், இதை பற்றி தியரட்டிக்கலாக நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம படித்து வச்சுக்கிட்டாலே வந்து போதும். there are a lot of YouTube videos and other things that can teach about you. ஓகே, ஒரு கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அதில் ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் வந்து ஒரு சினிமா ரிவ்யூ படிக்கிற மாதிரி, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் எலெக்ஷன் பார்க்குற மாதிரி, இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்சோட இது பார்க்குற மாதிரி, நம்மளோட லைஃப்பில் நம்ம ரொட்டீனில் வந்துட்டு டெக்னாலஜி அப்டேட்ஸ் அப்படின்றது இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு, தட் ஷுட் பிகம் யுவர் டிஃபால்ட் கைண்ட் ஆஃப் அ திங். உங்களோட ஃபீட் ஆஃப் ஸ்க்ரால்ஸ் வாட் எவர் யூ டூ இன் இன்ஸ்டாகிராம், யூடியூப், எங்கே நீங்கள் என்ன பேஜஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ, அதில் 20% ஷுட் ஆல்வேஸ் பி ஆன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த ஃபீல்ட் யூ ஒர்க் இன். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு விமனாக ஐடி இண்டஸ்ட்ரியில் வாட் ஆர் சம் ஆஃப் த கிரிட்டிசிசம்ஸ் தட் யூ ஃபேஸிங் மேம்? It is not just about IT industry. Overall, whenever a woman has to be criticized on something, it is directly connected to their personal life. It is somewhere related to what you do in that space. It doesn't matter you're married, you're unmarried, you have kids, divorced, separated. It is not defined on that. If a woman is able to throw herself out into something and she is able to make progress there, then it is definitely somewhere people say she is able to do all these things because this is what is her personal life is. For example, if a married woman does that, it is because she has a support system. If an unmarried woman does that, it is because that she is not married. If a woman who is divorced does all of these things, it is because she is not tied to responsibilities. If a woman who is separated does that, this is the reason she got separated, because she wants that kind of a freedom. And a woman who is widow does that, she has to do all these things because she has got no other support system. Irrespective of whichever bucket you are in, your personal life is always being tied to it. And of course, there are a lot of times people come back and they've told me that I'm able to do all these things because of the things that is related to my personal life. My own friends have told me, saying that you're able to do all these things because of this. Sometimes people say that, see, all these things are not going to come with you for a very long time. You will be left alone after some time. You have to focus on this, focus on that. But my coach always says that success is a lonely journey. From all the people that I've interviewed, CXOs, all of them, what I've heard is success is definitely a lonely journey. And we all have to accept that. If you want to do something, nobody is going to come with you. At times, even your family who are very supportive, they will have second thoughts about you. You will have a generation gap with your own generation. You have to accept that. Understand that people around you are in different phases of life and you cannot expect everybody to align with you. So somewhere you have to be okay with appreciations and more okay with criticism. For women especially, criticism is more. That is something that nobody can deny. That is because that is how we have been conditioned for ages. When you break certain norms, it is very, very tough. Criticism will be there at home. Criticism will be there in your social circle. Criticism will be there in your professional life. People who are very close to you, whom you have been trusting for a very long time, so they will also come back and say that what you're doing is not something right, or you're throwing yourself too much into something, you're running behind things, your focus, whatever your focus is, focusing on something is not worth of it. You have to accept all kind of negative definitions only to tell yourself that you're running behind your purpose. That's all. The moment you take one critics into your mind, self-doubt will kick in.
And it is just like that drop of curd that spills into that milk. It will just turn everything so bad. So criticism is something that we all have to. I think you should have also faced a lot of criticism, right? So I don't think I have to explain certain things. You do a podcast, people will say something. You quit your job, people will say something. You are thinking to be single for some more time in your life, people will say something. You don't want to start a family, people will say something. So that is always there. But something that is very granular, I want to penetrate more and then tell people is, when someone says it doesn't affect you, when people whom you have been aligned with a lot of time, people who are also growing with you, when they tell you, it affects you a lot, right? So that is why I always say networking and having friends are not the same thing. Your network is always different and your friends are always different. You cannot combine both of this together. Someone who can be very supportive for you, for your job, for your progress, for your growth, they may not be your friend, and you have to be okay with that. They will not understand your emotional space. Similarly, someone who understands your emotional space will not understand your professional aspects, and you should be okay with that. And it is okay to have two different sets of people. The challenge is you want to integrate both. You want people at home to understand you on your professional challenges also. You want people at workplace to understand your personal challenges. It is not going to happen. Wherever you get whatever comfort, settle with that. Don't try to have that same kind of, you just need that one person, one thing to attach yourself who can be a one-stop solution for everything. It is never going to happen. That is something that I've seen all through my life. Different pockets for different comfort, that is perfectly okay. Live with that and see what best you can leverage from that. Be open for criticism at times and ensure that it is just part of life. What I would conclude saying is, don't expect appreciation, but definitely accept criticism. That's it. Okay, ma'am. And when it comes to IT industries, this is one change I want to see அப்படின்னா எது சொல்வீங்க? One change that I want to see is, see, now the way organizations have been designed, everybody wanted to serve something better, or everybody wanted to deliver an outcome. Organizations were completely result oriented. That is how it has been there for a very long time, because that is what matters, right? End of the day, what you deliver is something. If there's one change that especially corporates and ITs have to imbibe is, organizations are extremely into the thought process of being futuristic, but at granular level, it is not getting cascaded. I think when an employee who joins as a freshman to your organization, from there you have to start. The problem is when they come in, it is all kept open. 5 years, 10 years, suddenly you go and push them and say that you have to change into something. So the change readiness mindset and the futuristic thinking has to be drilled into every employee of your organization, and work into a frameworks in such a way that only 80% of their time has to be put into the outcomes that they are expected to do, and 20% at least on the overall year of the hours they are supposed to work has to get into learning. Learning and working should not be seen as two different things. Somewhere that kind of integration has to happen. It is, you tell a person to go and learn something, and if the person is not having that opportunity to come back and then implement, it becomes a challenge. So that is one challenge we all of us keep facing. But somewhere we have to innovate ways to see that we have to keep our employees always future ready and change ready. That is one thing that the change is still not happened. It is only that 20 or 30% of the people in an organization or a business function, they are change ready and they are futuristic, and they are the ones they keep going. For other people, only when someone else does that, they come to know that so and so has emerged in the market. We have to constantly educate people in the organization about what is happening across industries, what is happening in the market. We always cannot tell people to be self-driven and tell them to do things by their own. Somewhere, if an organization is able to keep their employees well known about what is happening and what kind of changes can be foreseen or what kind of futuristic prospects are out there, I think that is the wonderful culture a person can bring in. If they're always into that kind of a mindset, you can deliver whatever that is needed to there, because they will be very open to adapt themselves. It is not going to be a surprise for them.
tomorrow I come and tell you that, Uma, you have to do a Hindi podcast, it is going to be very tough for you. Rather, I keep telling you that one day you have to make a Hindi podcast, see if you can learn bits and pieces over here. You will start watching movies, you will start talking to people over there, maybe you will take a smaller course to understand. So that one day when the podcast actually happens, it is not, at least you'll be able to understand what the person is speaking. It is not that you have to communicate, right? At least 50% of the base should be set. That 50% base setting itself is where organizations are lagging today. That is one change that I want to imbibe to make IT a better workplace for all of them, so that we sustain workforce and people don't feel insecure about their jobs, and we are still able to make IT corporates as a place for people to come back and willingly work, and not being seen as that it's just a hire and fire culture. Okay, ma'am. And in your career, has there been ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் அந்த மாதிரி இது சொல்லுவீங்க? Failures are inevitable. It is always part of these things. Yes, there's been a lot of things where there were a lot of fallouts. There have been certain disappointments where you work all through the year so hard and someone else gets recognized. In my workplace, at least until last year or something, I've always been seen as a very aggressive person. I've been very vocal about things that I do. So that has somewhere resulted. So though your work is very good, very promising, at times these things get accounted. And just because that I network with a lot of people, or I do things other than work for my own passion, that cascading effect has always been in my work. So those are the things I would definitely has resulted in, I wouldn't say failures, not on the outcomes that I actually expected. But one thing what I learned at that point of time is, it's okay to not get the results what you want, but don't compare at that point of time. Because with IT, that is the biggest challenge. Your salary, your designation, your title, it's that you start together, but when you don't get together to at a certain position, that is the one thing that drains you completely. So one thing what I learned during those times of challenges, actually struggles, is that not to compare. Because I always had that kind of a thing, this person is one level above me, this person is in a better package, this person, we all started together, this person was able to make more savings than what I was able to do. So that kind of, this person got into a better technology, or this person was able to transition from this to that, but why am I stuck at a same place for a very long time? So one thing that I actually learned is not to compare. Your journey is definitely going to be yours, because as I said, it is not about the 10 years or 20 years you work. When you want to live for a larger purpose, create a everlasting impact, it's going to be a very long journey. I was recently with a session with Harsh Mariwala, the greatest entrepreneur of India in the world of FMCG. Even at this age, he is able to create that kind of the thing, because those kind of people, that is what we learn from them, right? Because they see career as a lifetime thing, something that goes on and on until whatever you're okay to deliver. When you get that things into your mindset, then it'll, how many times you fall, you will only feel that okay, it is just the beginning, we still have a lot of time to go. So that is definitely there. One thing is, don't compare yourself. That is one thing we say theoretically, we say I don't compare, I know I'm unique, my journey is different. Words la vandu we speak a lot of things, but actually to put it into your mental state and then drive life according to it, it is very tough. Yes, certain things it takes a lot of time to get into action, but trust the process, result shall happen by itself. Okay, ma'am. So you being a vice president, so when you see younger generation these days at workplace, one thing that you would like to appreciate about them, and one thing you think that they need to improve in this area, abhinay solving. With younger generation, I think they all are extremely well sorted, well focused. They know what they want, because there is so much of information out there. Especially, it is very easy for them to get mentors, which I think when I started, it was lagging. They have got
sources in internet, they have got sources through their network, they have got sources through the organizations itself, because organizations, they are starting mentor programs to young graduates who actually come into the organizations. I appreciate the clarity and the kind of roadmap that they define for themselves when they start their career. They are well sorted. I'm starting into this job because I want to do this. It is, you go and ask any Gen Z kid, they only say that it is not that accidental job. Nobody says that. When I started, it was all that everybody did engineering because everybody did engineering. Everybody landed in an IT job because that was the only option. What we saw as so big to make money at that point of time. Today, opportunities are huge. They go analyze it, what to see, the pros and cons. Will they really be able to make a career out of it? They talk to a lot of people. So that is one thing that we have to definitely appreciate the younger generation. And that is really the need of the hour, so that you don't get frustrated in your 30s and 40s saying that you wasted 20 years of your work doing something that you were not passionate about. They are able to connect their passion, purpose, and profession together. That's something that we have to truly appreciate. But one thing, as you asked, is something that I see Gen Z finding it little challenging is they want faster results and money. It is that they want to make things like this 2 minutes Maggi noodles, instant results, instant money. But at times it works and at times it is definitely not going to work, especially as you grow in your career. What you actually grows with you is your patience. I think patience is something that younger generation, they lag a little. Give yourself some more time, try out things. It is not that you're going to die by 30. I don't know from where this is within 30, where did this rule come? Okay, if you want to do everything under 30, then what you're going to do with the rest of your life? Fine. So I think until 30, it is more of figuring out time of what you want to do. Then your journey begins. Then they say life starts at 40. So this is how the thing is going to go. You're not going to die when you turn 30. It is only that you're just ending a phase of life. So what we call it as a Wisenarian is not the time to be wise. Tricenarian is the time to thrive. So 20s is not just about being very intellectual, and 30s is the time you start thriving. Give yourself, try out things, experiment. You will be able to fail only when you are young. If you want things to be so perfect when you are young, then you will fail at a very later point of time. It's okay to fail in your 20s so that the rest of the times you can thrive. So that is one thing that I want to tell it to the younger generation. Don't run behind results. Instant money is like instant gratification, but not a long lasting thing. Allow yourself time. Explore as much as you can. Do that thing. You want to make the roadmap, you want that blueprint, and you want to stick on to that, so that by 30 under 30, 40 under 40 was something that was so bubbling at some point of time. Now 30 under 30 is very glorious. Everybody on LinkedIn wants to say that I made this much of profit, that much of profit, I was given this award, that award. We are all into that bubble of social media attention, but world is a lot more to it. I belong to a generation of Orkut. Orkut was there, now Orkut is no more. So we used to have the thing, who has that number of scraps, the chatting kind of a thing. So that was one kind of attention. Today Orkut is not even there. So what about the time we all spent in creating that scraps at that point of time? Today you have Instagram, Facebook, how it is being cornered right now. Maybe tomorrow something else will come. Instagram will be cornered because it's an evolution of technology at the end of the day. So don't get into the bubble of what you see in the media and decide that this is how your life has to be. Give yourself time, explore a lot of things. If some things work, be happy about it. If some things don't work, be more happy about it because you've got more things to explore. And when it comes to skill development or career development, are there any trustable platforms or any meetups happening where we can go and, learn about this, ma'am? There are a lot of sources when it comes to learning. It is not just that you have one platform. Of course, there are licensed platform, edu platforms, which give you a formal certificate, which you can add it in your resume and other things. But if you have to actually learn certain things, I think you can look for, LinkedIn and YouTube are the things that where you can set your base to know what things are about. You have Telegram groups where it is more active about, they talk about things, they give you live projects to work on and other things. Once you get into the world of YouTube, it is like the chain reaction. You search one channel, you will get that. From their website, they give you this live projects and other things. If someone is getting into the technical space and kind of things, I think you have to create a GitHub profile
where a lot of people share their codes, their architectural analysis, this, that. You will have that real hands-on to do. There are a lot of freeware tools where you can go and then practice your hands-on and other things. So once you start with LinkedIn and YouTube, from there the journey becomes very easy. There are a lot of Facebook groups that are still active where you get very good content to learn things about. But if you're looking for a professional certifications, if you think you want a structured approach, you're not able to align yourself, or you don't have that much of motivation to go and then self-learn, then I think it is okay to start, spend or invest something and then get into a formal edu platform, because they are also very good. And from there, your journey starts. But as I said earlier, it is not just that you go to edu platform and other things. The people you follow, be it your Instagram, YouTube, Facebook, or LinkedIn, whatever, ensure that you follow subject influencers. That is one thing that is very important. For example, if you're in cybersecurity, you should follow cybersecurity influencers, because every day they'll keep posting content related to that. If you're looking for microservices, Java, technical, it is not just about IT, right? If you're in the space of procurement, if you're in the space of sales and marketing, if you're in finance, it doesn't matter where you are. You have to follow your domain of subject influencers. That is very important, because that is their job, right? Content creators today are very much interested in sharing the best out of resources of what they find in the internet. It is just like they get everything, put it in a platter and then give it to you. Why do you want to order items individually and then go for it? So follow influencers. Your subject influencers are very, very, very nice people who give you a lot of content. But as I said, if you're looking for a very professional approach, then it's better to go to a edu platform, invest, and then. But above all this, I just want to tell everyone that inculcate that habit of self-learning, because every time you can't go invest and then learn a course. So it is always very good. Just like how you watch your Instagram reel or YouTube shorts, all of us have to get into that practice to watch that 5-minute, 10-minute video of what you do to learn something for your own interest. That's important. Okay, ma'am. And we've almost come to the end of the session. So I have one last thing to ask to you, ma'am. So to younger women who are like starting their career, what advice would you like to give to them? Younger women who are starting their career, understand the expectations of your family first. Talk to your parents when you're starting your graduation or by the end of the graduation. Ask what is in their mind. That is something that a lot of women miss out. Maybe your father is retiring and he wants to get you married soon. Could be the case, you don't know. Or maybe you have an younger sister who is in queue and you have to get married early so that she will get. Or you have a younger brother. Could be anything. Understand your family ecosystem, what it is. That is first thing, because once you understand your maternal ecosystem and start planning your career accordingly, then it becomes easy for you to plan your ecosystem when you get married. That is very important. A lot of women, I don't think they have that awareness to go and then talk to their parents, and some parents don't listen. That is also that we have to accept. But at least you need to have that awareness when you are somewhere in third year of your college or during the final year of your graduation, to understand what is in your parents' mind. They don't tell you. Suddenly they will come and say when you are in final year that okay, you're done. I think we should start seeing matches for you because you have a younger sibling waiting at home. So we have to start the process. So it comes as a shocker. Imagine a girl who is coming bubbling with a very high-end placement offer, and she's given such a news at home. So where will she align her mind? She will have a lot of dreams built for her mentally. I'll do this, I'll do that. Or maybe she's posted in a different city and she wants to take a career from there. Understand that first. If you can buy in time with your parents, it's up to you. Or if you don't want to buy in and then plan whichever way that is there, that is fine. Be very, very specific about getting married. I see a lot of young women postponing marriage for no reason. It's absolutely fine to postpone your idea of getting married, but be clear, like, why do you want to postpone marriage? It's just that I'm only 24, I don't want to get married. I want to focus more on my career, so I don't want to get married. But from my own personal experience, what I will say is career is a very long journey. You have to focus career at every point of time. It takes a very long time for you to get into a senior leadership role. You're going to work until, maybe if you're very aspirational about your job,
you have to work until retirement. So it is not that you can't get married until your retirement, right? Be very specific on why you don't want to get married. We don't have answers. That is one thing I find with a lot of women, because that is something that even I have gone through in my own personal life. When people asked, I never had that answer at that point of time. So to younger women, talk to your parents, understand what is their expectations, what is it, because you cannot just go and say that it is my life, my rules, I will live it my way. You have to be little accommodative in those aspects and try to align your career aspiration. I'm not saying try to align your aspirations according to you, but understand that and work it out accordingly. If you're able to buy in time, as I said, it is very good. If not, you have to look for that kind of expectations of what you are getting into. And relationships happen, and sometimes it goes to the next level and sometimes it doesn't. Be okay with both of it. Don't drain yourself too much into it. What in reason to, especially in colleges, when I go for talks, I always tell girls this, all younger girls, right, especially when you're 19, 20, 21, they all love that surprises, because a boyfriend, he will, on the birthday, before she comes to the college, she would have decorated something and she'll be eagerly waiting to see what he's bringing on. So surprises is something that women, it is not just men and women appreciate more of it. But I always say that don't look for a boyfriend who gives you surprises. Look for a boyfriend who will be supportive for your career. That's more important. So that is what I want to tell all young women. Have conversations first with your parents. Understand their expectations. The journey begins from your own home, from your own maternal ecosystem. It is not just that things change, you get married. Things change once you finish your graduation. Gain that awareness, have open conversations, and plan your journey from there. Of course, world is changing. We have been welcomed in lot of aspects. More men are also accommodative and they are also very supportive. A lot of men have also matured. They also want women who work. They like women who are aspirational. They also take that pride in saying that my spouse is so and so, my spouse is doing this. Now men have that aspirations to be that supportive counterpart in a women's journey. We are actually opening doors to the world through our aspirations. Just remember, somewhere some women had to break that conventional ways, as I said earlier. That's the reason I am able to sit here and then talk. Only if you break that conventional ways in your process, you will be able to inspire a lot of women in their own life. So don't be afraid to break the traditional rules if your purpose is very bigger. Go for it. Life will take care of itself. Don't be scared about what kind of things are going to happen. If you decide to run for your purpose, doors will open by itself. சூப்பர் மேம். லைக் எனக்கு வந்து இந்த செஷன் வந்துட்டு நிறையா நீங்கள் சொல்ல இப்போ கூட சொன்னீங்க இல்லையா, லைக் டோன்ட் பி அஃப்ரைட் டு பிரேக் த ரூல்ஸ் அப்படின்ட்டு, உங்கள் பர்பஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அப்படின்னு. ஸோ நிறைய நீங்கள் சொல்ல எனக்குமே அது ரொம்ப ஒரு லெசன் லேர்னிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஒரு பாட்காஸ்ட் செஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் யுவர் டைம் டுடே. ஐ நோ வி ஹவ் பீன் கோயிங் லைக் பேக் அண்ட் ஃபோர்த், பட் ஃபைனலி திஸ் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். Yeah. So thank you, Uma. It was also a privilege for me to sit and talk with you. I read your Humans of Bombay story. You're doing very good work. Keep doing that, because as I said, somewhere people like you and me, we have to break the norm so that lot of other people who have similar interests, so they also come into this kind of thing. I'm very proud of you for the work that you're doing, for the journey that you have taken, the way you openly talk about yourself. That's something I totally love about you, because a lot of women don't do that. They still have that kind of, they feel vulnerable when they open up, but I think you have done it so brilliantly. So I think I have to congratulate that space. So keep up that good work. Lovely talking to you. Wishing you all success in your content creation space, in your own career, in all aspects of life. Thank you once again, and I wish to keep in touch. Definitely. To know more about you. Sure, I'll become your follower. Yeah. So let's keep going that. Sure, ma'am. Thank you so much, ma'am. நான் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.